நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நாக் அவுட்டுக்கு. நாக் அவுட் ஆரம்பித்த பிறகு நிறைய யூடியூப் சேனல் வாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னது நீ சினிமாவில் நடிக்க போறியா, என்னது நீ காமெடியன் ஆக போறியா அப்படின்னு என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் நம்பினேன் அதை. ஒரு 10 பேர் நம்பினாங்க, அப்புறம் 100 பேர் நம்பினாங்க, 1000 பேர், இப்போ லட்சம் பேர், கோடி பேர் நம்புறாங்க. மிஸ்கின் சார் வந்திருந்தா நாக் அவுட் சேனலை எப்படி வாழ்த்திருப்பாரு? ரொம்ப ஆகச்சிறந்த சேனல். அந்த பையன் அந்த குருவெலாம் பார்த்தா அப்படியே நான் கட்டி பிடிச்சி முத்தம் குத்துருவோம், அந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து பண்ணிட்டான். ஈஸியாக நம்ம ஒரு கேள்வி எல்லாத்தையுமே கேட்போம், மனசாட்சி இருக்காடா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா அப்படின்னு கேட்போம். ஆனால் தன்னுடைய கான்செப்ட் மூலமாக மொத்த தமிழ்நாட்டுக்குமே மனசாட்சி இருக்குடா, அதுக்கு நான் தாண்டா உருவோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் வந்து ஆதித்யா கதிர். அன்போடு வரவேற்கிறோம் ஆதித்யா கதிர் அவர்களை. இந்த செலிப்ரேஷனில் நீங்கள் ஒரு பார்ட் ஆக்காது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நாக் அவுட்டுக்கு. நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபரா? அடடா, சப்ஸ்கிரைபர்கள் கொண்டாடும் வெற்றி. இல்லை, நாக் அவுட் சேனல் ஆரம்பித்தப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஆனால் நாக் அவுட் ஆரம்பித்த பிறகு நிறைய யூடியூப் சேனல் வாக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையான அந்த சேனல் பிடிக்கும். அது வந்து 2K காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் பண்ணாங்க, அது ரொம்ப பிடிச்சது. குரு, நான் அதை பார்க்கும்போதே நினச்சேன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு. அதே மாதிரியே வந்து ஒரு மூவி பைலட் பார்த்தேன். அந்த பைலட் பார்க்கும்போது வந்து நான் நம்ம நினச்ச கரெக்டாக இருக்கும்னு தோணும்ல, அதே மாதிரியே அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கூடிய விரைவில் வந்து ஒரு நல்ல ஹீரோ வந்து தமிழ் சினிமாவுக்கு வருவார். சூப்பர் குரு, சூப்பர். அதே மாதிரி எப்படி நாக் அவுட் வந்த பிறகு எல்லாரும் வாக் அவுட் ஆனாங்களோ, அந்த மாதிரி நாக் அவுட் அந்த இவங்க இருக்காங்களா ஹீரோயின், அவங்கள பார்த்தோன்னு நானே நாக் அவுட் ஆகிட்டேன். இது நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்கு. இல்லை, உண்மையுமே எப்படி வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து அதை எப்படி குஷி படத்தில் வந்து ஜோதிகாவும் விஜய் சாரும் இருந்தால் ஒரு இது இருக்குமோ, அந்த மாதிரி அவங்க 2 பேர் வரும்போதே அந்த வீடியோ பார்க்கணும்னு தோணும். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர். அதுக்கு நான் காமெடியாக பண்ணிக்கிறேன். யூடியூப் மூலமாக இந்த சக்ஸஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே வந்து கோல் வந்து சினிமா தான். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்தப்போ வந்து சேனல்ஸ்லேருந்து வந்தாங்க. சிவகார்த்திகேயன் அண்ணா, சந்தானம் அண்ணாலாம் சேனல்ஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ அப்போ இது தாண்டா வழின்னு சொல்லிட்டு சேனல் பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு யூடியூப் வந்துச்சு. ஐயோ என்னன்னா இந்த சைடு ஒன்றா ஓடினே இருக்கணும் போலன்னு சொல்லி திரும்பி யூடியூப் பக்கம் ஓட வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு நிறைய லெசன்ஸு நிறைய கற்றுக்கிட்டேன். சேனலில் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்கள சிரிக்க வைக்கிறது எப்படி அப்படின்றது அங்கே போனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். இங்கே வரும்போது இது வேறு மாதிரி இருந்தது. ஸோ இங்கே கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, என்னது நீ சினிமாவில் நடிக்க போறியா, என்னது நீ காமெடியன் ஆக போறியா அப்படின்னு என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் நம்பினேன் அதை. அப்புறம் ஒரு 10 பேர் நம்பினாங்க, அப்புறம் 100 பேர் நம்பினாங்க, 1000 பேர், இப்போ லட்சம் பேர், கோடி பேர் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் தான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். ஃபேன் கொஸ்டின். எங்களுக்காக இந்த ஸ்டேஜில் மிஸ்கின் சார் வந்திருந்தா நாக் அவுட் சேனலை எப்படி வாழ்த்திருப்பாருன்றதை அவர் மனசாட்சியாக நீங்கள் இந்த இடத்துல டெலிவரி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக தருணமாக இதை நான் ஏற்றுப்பேன். ரொம்ப ஆகச்சிறந்த சேனல் இந்த சேனல். அந்த பையன் அந்த குருவெலாம் பார்த்தா அப்படியே நான் கட்டி பிடிச்சி முத்தம் குத்துருவோம், அந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து பண்ணிட்டான். நல்லா கலக்கிட்டீங்கடா கண்ணா. அந்த சேனல் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருந்தது, அது ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. சேனல்லே சிறந்த சேனல் வந்து நாக் அவுட் சேனல். அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி விட்றா, அடே போண்டா, இந்த கேள்விக்கு கூட தான் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சப்ஸ்கிரைபராக நீங்கள் நாக் அவுட்டுக்கு ஜெனினாக இருந்துட்டீங்க. நன்றிங்க. கண்டிப்பாக ப்ரோ. அதாவது நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணினா அதை பார்க்கணும். ஏன்னா நல்ல விஷயங்கள் வரும்போது தான் வந்து எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். நம்ம வைக்கிற ஒரு மரம் வந்து 4 பேருக்கு நிழல், பழம் எல்லாமே தரணும். ஒரே மரம் நட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அது மட்டுமே வளர்ந்தா வேலைக்கு ஆகாது. அதனால் வந்து இதுலேருந்து நிறைய பேர் வந்து சினிமாவுக்கு வருவாங்க, மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் கஜர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.